விஜயகுமார் சார், என்னன்னா எப்ப பார்த்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதோ அல்லது வாங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதாவது தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள வரப்போகுது. இப்போ அவர்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தது எதையுமே செய்யலைன்றதை நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அவர்களுடைய கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு கூட இந்த ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். இதனால என்ன கூட்டணி தக்க வைக்கிறதுக்கு அப்படின்னா நாங்கள் பாருங்க, மத்திய அரசை எதிர்க்கிறேன் பார், நான் மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்கின்ற கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைப்பதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கிற அவலங்களை திசை திருப்புவதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் அப்புறம் இதையெல்லாம் நம்புவாங்களா சார்? இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பேசிக் கூட மக்களுக்கு என்ன தெரியாதா என்ன? அதாவது இப்போ உணர்ந்து வருகிறார்கள் இவர்களே. அப்படிதான் இது நீட் தேர்வு என்பது மத்திய அரசு கொண்டு வந்தது. நீட்டை நான் ரத்து செய்கின்ற ரகசியம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்வோம் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அரசு கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அத்தைக்கு மீச முளைச்சா அப்புறம் எல்லாம் பண்ற மாதிரி நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரோம், நாங்கள் ஒழிப்புன்ற மாதிரி ஒரு பொய்யை நிறைய பொய் ஜமகாலத்தில் வடிகட்ட பொய்யை சொல்லுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். நாம மக்களை அவர்கள் திமுக ஏமாற்றுகிறதுன்றா இவர் இல்லைன்னு சொல்றாரு. இப்படி இவர்கள் மாநில சுயாட்சினே சொல்லிக்கொண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் மாநிலத்தினுடைய உரிமைகளை நாம் இழந்தே இருக்கிறோம். இவர்கள் ஆட்சியில் இருந்த போது எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தா உரிமைகளை விட்டு கொடுத்துறாங்களே என்ன சார்? உரிமைகளுக்காக நாங்க தான் போராடுறோம்னு கிளைம் பண்றாங்களே, அது நாடகம். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இதே திமுக ஆட்சி அன்றைய திமுகவுடைய தலைவர் கருணாநிதி இருக்கும் போது தான் கச்சத்தீவு தாரவார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த கச்சத்தீவு தாரவார்த்தை கொடுக்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கு மீனவர்கள் போய் உரிமையா மீன் பிடிக்க முடியவில்லை. தினந்தோறும் இலங்கை அரசு நம்மளுடைய தமிழக மீனவர்களை கைது செய்கிறது, அவர்கள் படகுகளை பறிமுதல் செய்கிறது, அவர்களுக்கு தண்டம் அபராதம் அதிகமாக கட்டப்படுகிறது. இதுக்கு கூட நம்மளுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த தமிழக மீனவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய கடல் எல்லையில் தாக்கப்படுவதற்கு எதிர்த்து அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை இவர்கள் கூட்டினார்களா? இல்லையே. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்மளுடைய தமிழக மீனவர்களுடைய உரிமை பறிபோட்டது. இவர்கள் ஆட்சி காலம் 2009 தானே முள்ளிவாய்க்காலினுடைய அவலம் நம்ம இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்டது, ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டது. இவர் என்ன போய் உட்கார்ந்தார் உண்ணாவிரதத்தில் உட்காரும் போது மழை விட்டாலும் துவானம் விடவில்லை, போர் நின்று விட்டது என்றார்கள். அன்று பதுங்கு குழியில் இருந்தவர்கள் இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் என்பது போர் நின்றுவிடும் என்று பதுங்கு குழியில் இருந்து வந்த 2 லட்சம் பேர்களை கொத்து குண்டுகளை போட்டு கொன்று இன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய அவலத்திற்கு காரணம் இவர்கள் தானே. கேட்டால் நாங்கள் தான் தமிழர்களுக்கு அக்மார்க் முத்திரை குத்தப்பட்டவர்கள், நாங்கள் தான் தமிழர்கள் உரிமை காப்போம் என்று பொய்ய சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வரவங்க சார். புரியுது சார். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான இப்ப இந்த மக்கள் பிரதிநிதித்துவம் எல்லாம் குறைஞ்சு போயிரும், இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இது நாளைக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு அவங்க வராங்களே, அப்ப அதை நம்பாமையா இருக்கிறது. அமித்ஷா இப்ப கோயம்புத்தூருக்கு வந்தாரு. அதே மாதிரி நாங்கள் குறைக்கின்ற எண்ணங்கள் தென்னிந்தியாவில் குறைக்கிற எண்ணங்கள் இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும்போது நம்ம அதை கண்டிச்சு போராட்டம் நடத்துறதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடக்கும். இன்னைக்கு அந்த அவசியமே இல்லையே. இன்னைக்கு நம் கண்ணுக்கு முன்னாடி கற்பழிப்புகள், கொலைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் என்ன பண்ணி இருக்கணும், நீ ஆட்சியாளர் கூப்பிட்டு கலெக்டர் கூட்டத்தை கூட்டி இருக்கணும், காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் தினந்தோறும் நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிருக்கிறது. இதற்கெல்லாம் இப்ப இது பண்ணாம இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியதற்கு காரணம் என்ன? தேர்தல் முடிய போது நம் வீட்டுக்கு போக போறோம் என்பதை தெரிஞ்சு தமிழக வாக்காளர்களை, தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கும் அவர்கள் கூட்டணியை தக்க வைத்துக்கும் ஒரு பொய்ய சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த அவசரம்? அவங்க இப்படி ஏமாற்றணும், கூட்டணி ஏன் ஏமாத்தணும்? இல்லைன்னா கூட்டணி கட்சி நிலைக்காது சார். அவங்க பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு எதிர்ப்பை காரணத்தை காட்டியே அவர்கள் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனா அந்த கூட்டணி கட்சிகளே நிறைய மன சலசலப்புகள் சங்கடங்கள் அவர்களுக்குள்ளே ஏராளம் கூட்டணி கட்சிகளுக்கே இருக்கிறது. திமுக கூட்டணியிலே சலசலப்புகள் தென்பட ஆரம்பித்து விட்டது. அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் போராட முடியவில்லை, அவர்கள் எதையும் செய்ய முடியாம இந்த ஆட்சி அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் கூட்டணியே உடையப்படும். அதெல்லாம் கூட்டணி கட்சியை மனம் குளிர செய்வதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கிற எதிர்ப்புகளை திசை மாற்றுவதற்கும் தான் இன்னைக்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நடத்திருக்கிறார். இவர்கள் நாடகம் நடத்துகின்ற போதெல்லாம் 2009 இவர்கள் நாடகத்தை நடத்தினார்கள். 2011 2021 வரை திமுக ஆட்சி கட்டளையில் அமர முடியவில்லை. இன்று நடத்திய நாடகத்தின் மூலம் வருகிற 2026 தேர்தலில் படுதோல்வியை சந்திப்பார்கள். இனி ஆட்சி கட்டளில் திமுக அமர முடியாமல் சார் ஒரு விஷயம் இருக்குல்ல, திமுக என்ன பண்ணாலும் அது நாடகம் அப்படின்னு அதிமுக காழ்ப்புணர்ச்சினால சொல்றாங்களோ சார்? அரசியல் செய்யறது காழ்ப்புணர்ச்சி இல்ல சார், எதுவும் இல்ல சார். இன்னைக்கு விவசாயிகளுடைய தலையில பேரிடியா விழுந்திருக்கு சார். மக்காச்சோளத்தை விளைவிக்கிறவர்கள் 1% செஸ் வரி கட்டணம் சொல்லிட்டு அறிவித்ததுனால சாயந்தரம் அதை அறுவடை பண்ணி கொண்டு போகும்போது அந்த அதிகாரிகள் கிடையாது, அந்த வரியை கட்டிட்டு அந்த பில் எடுத்துன்னு போனாதான் போக முடியும், அவங்க கொண்டு போக முடியும். வழியில எல்லாரும் அதிகாரிகள் மடக்கி அந்த விவசாயிகள் கிட்ட கப்பம் லஞ்சத்தை பெறுவதாக இன்று விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகள் வேதனையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுடைய தலையில வரிச்சுமையை தொலைத்து விட்டு இந்த அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது சார். எந்த மக்களுமே இவர்கள் ஆட்சியிலான நிம்மதியா இல்ல. அது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமாகட்டும், போக்குவரத்து ஊழியர்களாகட்டும், மின்சாரத்துறை ஊழியர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், எல்லா மக்களும் இந்த ஆட்சியினால் அவலத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது சார், இப்போ இவங்க ஃபுட்பால்ல சொல்லுவாங்க, பாலை பாஸ் பண்ணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி பாலை பாஸ் பண்ணி திமுக கொடுக்குது, திமுக கோல் கம்பத்தை அடிக்கணும்னு நினைக்கிறது, ஆனா எதுவுமே நடக்காது. இப்போ இவர்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்துன்னு வரும்போது இந்திய எதிர்ப்பு எடுப்பாங்க, மாநில சுயாட்சி எடுப்பாங்க, தமிழர்கள் உரிமைன்னு எடுப்பாங்க. இப்ப அதே வரிசையில் இப்ப கவர்னர் பாத்தீங்கன்னா, நாம் வரலாறு எல்லாரும் படித்தவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் தான் படிச்சோம். உடனே இவர் ஒரு இதுல போயிட்டு சொல்றாரு சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு. உடனே திமுகவுக்கு மக்கள்கிட்ட இருந்து உடனே திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல இல்லை வரலாற்றில் இது சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரல. இவர்கள் 1000 நாடகங்கள், இவர்களோட நாடகம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. ஆட்சி கட்டளை 2026 பார்த்து கொண்டிருக்கிற ஜனநாயகத்தினுடைய எசமானர்கள் மக்கள் இவர்களுடைய பொய்க்கு முடிவுரை எழுதுவதற்கு 2026 தயாராகிவிட்டார்கள். அரியணையில் நம்ம புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகின்ற போது இவர்கள் நாடகத்திற்கு முடிவுரை கட்டுவார். பார்க்கலாம், அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.